ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அகைன். இன்னைக்கு ஒரு வீக்கெண்டு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்கு போகலாம் இன்னைக்கு. அதுவும் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பாண்டிச்சேரி போகிறோம். வாங்க போகலாம். ஸோ கோயில் பாண்டிச்சேரி அப்படிங்கிறதுனால நம்ம ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணேன். ஸோ ஒரு 7 கிளம்பியாச்சு. திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்டில் போய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். ரொம்ப நேரமாக பஸ்ஸே கிடைக்கல. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ சரி ஓகே சோழிங்கநல்லூர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி அங்கேயும் போய் பஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம். அங்கேயும் ரொம்ப நேரமாக பஸ்ஸே வரல. ஆக்சுவலாக என்ன ட்ராப் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டு கூட வந்திருந்தான். பஸ்ஸு கிடைக்கல அப்படிங்கிறதுனால சரி நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே கோயிலுக்கு தானே போகிறோம், ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறனால சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ ஓகே இப்போவே வந்து டைம் 9:30 சம்திங் இருக்கும். ஏன்னா நாங்கள் கிளம்புறது லேட் ஆகிடுச்சு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணதுனால. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஆனால் பட் என்ன பெட்ரோல் ஃபில் பண்ணல. நான் ஆல்ரெடி பைக்கில் வந்து ஒரு 3 லிட்டர்ஸ் பெட்ரோல் பக்கம் இருந்தது. ஸோ ஓகே டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 7 லிட்டர் பிடிச்சது. பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது. ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஹவர் லைக் இன்றைக்கி வந்து கிளைமேட் ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. ஸோ லைட் சன்லைட் தான், அதனால இன்னும் பெட்டராகவே இருந்துச்சு, எங்களுக்கு கம்ஃபர்டபுள் வேறு. அது ஈஸியாக பீச் தானே. ஸோ மோஸ்ட்லி நிறையா எனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே தெரியும் உங்களுக்கு, நான் பழைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். எனக்கு இன்னொன்று என்னென்னா, மோஸ்ட்லி எனக்கு பைக் ஓட்டுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுறாங்க அப்படின்னா நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவேன். அதுக்காக எனக்கு பைக் ஓட்ட பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அர்த்தம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டினாங்கன்னா ஜாலியாக உட்காந்துட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிட்டு போக. அதனால டைம் ஒரு 10:30க்கு மேலே இருக்கும். ஸோ அந்த டைமில் நாங்கள் ஒரு டீ பிரேக் எடுத்தோம். அந்த ஏரியாவும் சூப்பராக இருந்தது. நல்லா வியூ ஸ்பாட்டில் தான் என் ஃப்ரெண்டை நிறுத்தினான். ஸோ நான் ஒரு நல்ல ஒரு டீ குடிச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து நான் ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பு வந்து இப்போ வரைக்கும் எங்களை கிராஸ் பண்ணி ஒரு பஸ்ஸு கூட போகவே இல்லை. அதுதான் ஷாக்காக இருக்குது எங்களுக்கு. என்னென்னா மேபி வேறு ஏதாச்சும் வழி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அது இல்லாமல் இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. ரொம்ப குழியும் மேடுமா அங்கே இருக்கிற மாதிரி. ஹைவேஸ்லேருந்து பிரிஞ்சதுமே வந்து ரோடு ரொம்ப மோசம் தான். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்ததா அதனால். பட் எனிஹவ் ஃபைனலாக 12க்கு முன்னாடியே வந்து நாங்கள் கோயிலை ரீச் பண்ணிட்டோம். சண்டே வந்து கோயில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நாங்கள் போகிறப்பயுமே அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் பார்த்துட்டு கரெக்டாக சாமி கும்பிட்டு வெளியில் வரோம், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக சிவனை பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்தப்போ 2 டாக்ஸ் எங்களை நோக்கி ஓடி வந்தது. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு பயந்துட்டான். கடைசியில் பார்த்தா அது வந்து என் கூட கொஞ்சம் விளையாடிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. பக்கத்தில் தானே புது கோயிலும், சரி ஓகே அங்கேயும் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலான்னு பார்த்தோம். அங்கேயும் போய் பார்த்தோம். ரொம்ப நீட்டாக இருந்தது. போலீஸில் நின்றுட்டு இருந்தாங்க வேறு கோயிலுக்குள்ளே. ரியலிங்க ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ கோயிலை நல்லா நாங்கள் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா சாமி வைக்கல, கும்பாபிஷேகம் மட்டும் தான் வைப்பாங்க. ஸோ அதனால் கிளம்பிட்டோம். நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்புறதுக்கப்புறம் 200 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டீ பிரேக் எடுத்தோம். நாங்கள் டீ பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்புறதுக்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னால், அது வரைக்கும் நான் மகாபலிபுரம் கோயிலுக்கு போனதே இல்லை, சரி அங்கே போயிட்டு போகலாமான்னு கேட்டான். சரி ஓகே நான் போகலான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கரெக்டாக கோயில் ரீச் ஆகிறப்போ 4 o'clock இருக்கும். பைக் பார்க் பண்ணிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். உள்ளே போய் எல்லாம் பார்த்தோம், சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சரி ஓகே பக்கத்தில் தானே பீச்சும். ஸோ பீச்சுக்கு போயிட்டு 5:30க்கெல்லாம் ரிட்டன் கிளம்பியாச்சு நாங்கள் வீட்டுக்கு. கோயிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. பட் நாங்கள் ஒரு 7:30க்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் காய்ஸ் இன்னைக்கு வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.